இறந்து போன தனது மகனோட உடலை ஆம்புலன்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போக போதிய பணம் இல்லாததால 90 கிலோமீட்டர் பைக்லயே இறந்து போன தனது மகனோட உடலை தோல்ல வச்சு தூக்கிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு காலையில இருந்து இந்த வீடியோவை நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டா டிஎம்ல அனுப்பிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் இந்த வீடியோ 2 நாளா ரொம்ப வைரலா இங்க போய், ஆனா இது நடந்து 2 வருஷம் ஆச்சு. திருப்பதியில, ஆந்திரால உள்ள நிறைய நியூஸ் சேனல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ போட்டிருக்காங்க. திருப்பதியில ருயா அப்படின்ற ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு பையன் இறந்து போயிரு. அந்த பையனோட அப்பா அந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ்ல இந்த பையனோட உடலை எடுத்துட்டு வர மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா அவங்க 10,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அந்த சின்ன பையனோட உடலை எடுத்துட்டு போறதுக்கு 90 கிலோமீட்டருக்கு 10,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட 10,000 ரூபாய் இல்ல. கெஞ்சி பாத்திருக்காரு, கதறி பாத்திருக்காரு. ஆனா அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. 10,000 ரூபாய் கொடுத்தாதான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல இவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எப்படியாவது நம்ம மகனோட உடலை நம்ம வீட்டுல கொண்டு போய் சேர்த்தாகணும். இது நடந்தது திருப்பதியில ருயா அப்படின்ற அரசு மருத்துவமனையில நடந்ததான் எல்லா நியூஸ் சேனல்லையுமே போட்டிருக்காங்க. ஆந்திராவோட முழு ரெவன்யூவே அந்த திருப்பதி கோடி கோடியா கொட்டி கிடக்கிற அந்த திருப்பதியிலேயே இறந்து போன ஒரு ஏழை மகன் அவனோட வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ்ல போய் சேர முடியல. ஒரு 10,000 ரூபாய், அதுவும் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனையாவும், இன்னொரு பக்கம் இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டுறாங்கல்ல, அவங்கள பார்த்தா சிரிப்பாவும். பணத்தை கொட்டுறதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, சம்பந்தம் இருக்கு.